ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இன்றைக்கி சிறுதானியத்தில் வந்து குதிரைவாலி எடுத்திருக்கோம். அந்த பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் குதிரைவாலி, மிளகு, சீரகம், முந்திரி, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி. நம்ம வந்து இப்போ கேஸில் குக்கர் வச்சு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம செக் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ண பிறகு ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ½ ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறோம். ஜீரகம் ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஒரு 1 மினிட் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். நம்ம இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி 1.5 கிளாஸ் வந்து குதிரைவாலி எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம வந்து 4 கிளாஸ் தண்ணி எடுக்க போகிறோம். இது 4 கிளாஸ் தண்ணி இப்போ ஆட் பண்ண பிறகு சால்ட் ஆட் பண்ணுறோம். இது தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து இந்த குதிரைவாலி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். 1/2 hour ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுருக்க குதிரைவாலியை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறோம். குக்கரை க்ளோஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 விசில் வரைக்கும் விடணும். ஓகேங்களா? விசில் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையானது தாளித்து வச்சுருக்கோம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் போடுறோம். அது போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே போட்டாச்சு. செகண்ட் ஏன் மறுபடியும் நம்ம போடுறீங்கன்னா இப்போ போகிறத வந்து நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு வாசமாக மணமாகவும் இருக்கும். கூட வந்து நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த முந்திரியும் போடுறோம். பாருங்கள், குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். மோஸ்ட்லி வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம்.